ரோஜாவே பள்ளத்தாக்கின் லீலியே அன்பு எத்தனையோ ஆச்சரியம் உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவேன் அன்பே உம்மையே நான் சேவித்திடுவேன் உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவேன் அன்பே உம்மையே நான் சேவித்திடுவேன் கெர்ச்சிக்கும் சிங்கம் போல சாத்தான் வந்தாலும் யூதா கோத்திர சிங்கம் என்னில் உள்ளதா கெர்ச்சிக்கும் சிங்கம் போல சாத்தான் வந்தாலும் யூதா கோத்திர சிங்கம் என்னில் உள்ளதா பொறுமோனே நின்று போராடுவேன் நான் ஜெயம் பெற்று உம்மை உயர்த்துவேன் பொறுமோனே நின்று போராடுவேன் நான் ஜெயம் பெற்று உம்மை உயர்த்துவேன் சாரோனின் ரோஜாவே பள்ளத்தாக்கின் லீலியே உம் அன்பு எத்தனையோ ஆச்சரியம் சாரோனின் ரோஜாவே பள்ளத்தாக்கின் லீலியே உம் அன்பு எத்தனையோ ஆச்சரியம் உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவேன் அன்பே உம்மையே நான் சேவித்திடுவேன் உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவேன் அன்பே உம்மையே நான் சேவித்திடுவேன் நீ வரும் வேளை நெருங்கிடுதே உம் பாத முத்தம் செய்து காத்திருப்பேனே நீ வரும் வேளை நெருங்கிடுதே உம் பாத முத்தம் செய்து காத்திருப்பேனே பரிசுத்தரே உம்மை போல் மாற்றியே சேர்த்து கொள்ளும் உம்மோடு என்னையே பரிசுத்தரே உம்மை போல் மாற்றியே சேர்த்து கொள்ளும் உம்மோடு என்னையே சாரோனின் ரோஜாவே பள்ளத்தாக்கின் லீலியே உம் அன்பு எத்தனையோ ஆச்சரியம் சாரோனின் ரோஜாவே பள்ளத்தாக்கின் லீலியே உம் அன்பு எத்தனையோ ஆச்சரியம் உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவேன் அன்பே உம்மையே நான் சேவித்திடுவேன் உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவேன் அன்பே உம்மையே நான் சேவித்திடுவேன் தேவனுடைய நாமம் மையப்படுவதாக. இந்த வாரத்தில் நம்முடைய தேவனுடைய ஒரு சுபாவத்தை குறித்து நம்ம என்ன செய்யலாம், தியானிக்கலாம். நம்முடைய தேவனுக்கு எத்தனையோ நாமங்கள் உண்டு. நான் அதை அதிகமாக நான் எப்பவுமே நினச்சேன், தியானிப்பேன். இன்னைக்கு நம்முடைய தேவனுடைய ஒரு விசேஷத்தை நாமத்தை சொல்லி அதை பற்றி நான் தியானிக்க போகிறேன். சங்கீதம் 115:14. சங்கீதம் 115:14. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வர்த்திக்க பண்ணுகிற தேவன். மெய்யாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை யாரெல்லாம் தொழுது கொள்கின்றார்களோ அவருடைய வாழ்க்கையில் அவர்களை, அவருடைய பிள்ளைய, அவருடைய குடும்பத்தை, அவருடைய சகல கைகளின் கிரியைகளையும் கர்த்தர் வர்த்திக்க பண்ணக்கூடிய ஒரு தேவனாக இருக்கின்றார். வர்த்திக்க பண்ணல என்ன அர்த்தம் பாருங்க. வர்த்திக்க பண்ணுதல்னு சொன்னால், நான் உன்னை பெருக பண்ணுவேன் அல்லது நான் உன்னை வளர்ப்பேன் என்ற அர்த்தம். வர்த்திக பண்ணுறதுல என்ன அர்த்தம்? நான் உன்னை பெருக பண்ணுவேன், இல்லாமல் இருந்தால் வளர்ப்பேன், வளர்ச்சி. அப்போ ஆண்டு அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வளர்ச்சியை விரும்புகிறாரு.
அல்லது நீங்கள் அதை அப்படி மாற்றி சொல்லணும்னா, ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவர்களை பெருக பண்ணுவேன்னு சொல்கிறாரு. போய்ச்சொல்ல அவர் ஒரு மனிதன் இல்லை, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா, வசனித்தும் நிறைவேற்றாரா என்று 1 சாமுவேலில் தெளிவாக அவரை குறித்து எழுதப்பட்டிருக்குது. நம்முடைய தேவன் வர்த்திக்கப்படுகிற தேவன். நீ எப்பவுமே நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். பாருங்க, தேவன் ஆபிரகாமை அழைத்த போது அவனுக்கு ஒரு அருமையான வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. ஆபிரகாம் அழைக்கிறாரு, தனி ஒரு மனுஷனாக அந்த ஆபிரகாம் அழைக்கிறாரு. அழைத்து அவனுக்கு ஒரு அருமையான வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. அது ஆதியாகமம் 17 1-2 தெளிவாக எழுதப்பட்டிருக்குது. ஆதியாகமம் 17:1-2. இந்த காரியங்கள் நடந்த பிறகு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி அவர் சொல்றாரு, ஆபிரகாமே நீ பயப்படாது, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பெல்லுமா இருக்கிறேன். இது 15 சொல்றாரு, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பெல்லுமா இருக்கிறேன். 17 சொல்றாரு, ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நீ நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். 75 வயசுல ஆண்டவர் ஆபிரகாம் அழைக்கிறாரு, அநேக வாக்குத்தத்தங்கள் கொடுக்கிறாரு. 24 வருஷம் பொறுமையா வெயிட் பண்றான். அதுக்கப்புறம் பழையபடியும் கூப்பிட்டு சொல்றாரு, நான் உன்னை மிகவும் திரளாக பெருக பண்ணுவேன். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அவ்விதமாகவே அவனுக்கு வாரிசாக ஈசாக்க கொடுக்கிறாரு, யாக்கோபு கொடுக்கிறாரு. இன்னைக்கு இந்த உலகத்தில் உள்ள எல்லா கிறிஸ்தவ ஜனங்களும், அவங்க யூதர்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவங்களாக இருந்தாலும் சரி, ஒரே தகப்பன் தான். அவங்க சொல்றாங்க ஆபிரகாம். பாருங்க, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. அவன் குழந்தை இல்லாமல் இருக்கும்போது தன்னை மிகவும் திரளாக பெருக பண்ணுவேன் என்றார். அவனுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதமாகவே செய்து கொடுத்தார். நீங்கள் ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமும் அதே 24ஆம் அதிகாரம் 35 வாசிச்சவங்களுக்கு தெரியும். 24:1 ஆதியாகமத்தில் எழுதப்பட்டிருக்குது. ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான், கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். வேதம் சொல்லுது, சகல காரியங்களிலும் அந்த ஆபிரகாமை கர்த்தர் என்ன செஞ்சார்? ஆசீர்வதித்தார். பாருங்க, அவனுடைய பணிவிடைக்காரனாகிய எலியேசர் அவனை குறித்து ஒரு விட்னஸ் கொடுக்குறாரு. மிகவும் அருமையான விட்னஸ். இப்போ ரெபேக்காள் வீட்டில் பேசுறாரு. என்ன சொல்றாருன்னா, நான் ஆபிரகாமுடைய ஊழியக்காரன், கர்த்தரை நிஜமானே மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானா இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். என் எஜமானுடைய மனைவியாகிய சாராள் முதிர்வதான போது என் எஜமானுக்கு ஒரு குமாரனை பெற்றாள், அவர் தமக்கு உண்டான யாவற்றையும் அவனுக்கு கொடுத்திருக்கிறார். சாராள் ஈசாக்கு பெறும்போது 90 வயசு, ஆபிரகாமுக்கு 100 வயசு. இந்த நாள் யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த உலகத்தில் வர வர நம்பிக்கையை குறைந்து கொண்டே போயிடுது. இயேசுவே சொன்னார், மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு 3 நிலைத்திருக்கிறது. அன்பு தான் பெருசுன்னு ஆண்டவரே சொல்லிட்டு போயிட்டாரு, தன்னுடைய சிசுகள் மூலமாகவும் பேசினாரு. இந்த இடத்துல பாருங்க, ஆபிரகாம் தேவன் தனக்கு சொன்ன வார்த்தையை அப்படியே நம்பினானா. ஆவேதான் பாருங்க, அவன் விசுவாசிலையும் தகப்பனான வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவன் வம்சத்தை அவன் வர்த்திக்க பண்ணாரு, பெருக பண்ணாரு, அவனுக்கு எந்த குறையும் இல்லை. அதுபோலதான் பாருங்க, அவனுடைய மகனாகிய ஈசாக்கு, அவனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் இதே மாதிரி தான் அவர் ப்ராமிஸ் பண்ணுவார். ஆதியாகமம் 26:24 இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, ஆண்டவர் அன்று ராத்திரியில கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாம் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். நான் எப்பவுமே சபையில் ஒரு காரியத்தை சொல்லுவேன், உங்களுக்கும் தான். நீங்க பண்ற எல்லா புண்ணியமும் உங்க பிள்ளையுடைய சிரசில தான் விடியும். நீங்க தேவனுடைய பிள்ளைகளாக மாறிவிட்டு பழையபடி பின்மாறி போவீங்கன்னா
முரட்டாட்டம் பண்ணுவீங்கன்னா அல்லது தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்வீங்கள் என்றால் உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையில் சில பாதிப்புகள் வரும். வேதத்தில் அப்படி தான் எழுதப்பட்டிருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்களா, ஈசாக்கை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, உன் தகப்பு நிமித்தம் நான் அவனை என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன், பெருக பண்ணுவேன்னு சொல்கிறாரு. அந்த ஈசாக்கு தேசத்தில் விதைக்கிறான்னா ஆண்டவர் அவனுக்கு 100 மடங்கு பிளெஸிங்ஸை கொடுத்தாராம். பாருங்க, ஈசாக் இந்த 26:12 எழுதப்பட்டிருக்குது. ஈசாக் இந்த தேசத்தில் விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்துல 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவனாகி வரவர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு முந்தையும் மாட்டு முந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்த படியினால என்று எழுதப்பட்டிருக்குது. அப்ப அந்த அளவு ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னா, ஆபிரகாமை பிளஸ் பண்ணாரு, ஈசாக்கை பிளஸ் பண்ணாரு. அவனுடைய பையன் யாக்கோபு கதை எல்லாத்துக்கும் தெரியும். அவர் சொல்றாரு, ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரும்போது அவர் அப்பா விட்டு அம்மா விட்டு அண்ணனை விட்டு தன்னுடைய தாய்மாமன் வீட்டுக்கு போயிடுவார். கொஞ்ச நாள் அங்கே தங்கி இருப்பார், வெறுங்கையா போவார். அவர் வரும்போது 2 கோலும் அவன் சொல்றான், நான் 2 கோலம் மாத்திரம் எடுத்துட்டு போனேன், வரும்போது 2 பரிவாரம் எனக்கு ஆண்டவனுக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்துருக்கிறாருன்னு. நீங்க யாரா இருந்தாலும் சரி, தேவன் நேற்று மீண்டும் என்றும் மாறாத தேவனா இருக்கிறார். என்ன கூட பாருங்க, நீங்க வெள்ளூருக்கு அனுப்பிவிடும் போது என்னுடைய ஹெட் பாஸ்டர் ஒரு 100 ரூபா கொடுத்து அனுப்பிவிட்டார். 93 பிப்ரவரி 2ஆவது நாள் என்ன சொல்லி அனுப்பினாருன்னா, நெகேமியா நீங்கள் வெள்ளூருக்கு போங்க, அங்கே ஊழியத்தை ஆரம்பிங்க. அப்போ நான் கேட்டேன், எல்லாத்தையும் 2 வரை அனுப்பிவிடுவீங்களே, என்ன மட்டும் தனியாக அனுப்பிவிடுறீங்க? அப்போ எங்கள் பாஸ்டர் அருமையாக சொன்னார், உங்கள் கூட கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறாரு, நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் அவர் உங்களை என்ன செய்வார், பிளெஸிங்ஸ்க்கு நேரம் வழி நடத்துவார்னு. இன்னைக்கு தேவ கிருபையினால வெள்ளூரில் பாஸ்டர் நெகேமியா எல்லாத்துக்கும் தெரியும். எனக்கு வேண்டியவர்கள் எல்லாம் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. அருமையான சபை, அருமையான திருச்சபை ஜனங்கள், அருமையான வீடு, பிள்ளைகள், அவருடைய நல்ல வாழ்க்கை எல்லாவற்றையும் எனக்கு ஆண்டவர் தான் கொடுத்துருக்கிறாரு. அவன் பாருங்க, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியா இருக்கும், கர்த்தரை தேடுறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது. அப்போ ஆண்டவர் ஆபிரகாமை வர்த்திக்க பண்ணாரு, ஈசாக்கை வர்த்திக்க பண்ணாரு, யாக்கோபை வர்த்திக்க பண்ணாரு. அதுபோல பாருங்க, யோபு 1:4 எழுதப்பட்டிருக்குது, யோபுடைய சம்பத்தை ஆண்டவர் என்ன செஞ்சாராம், பெருக பண்ணாராம். அதுபோல சங்கீதம் 46:19 எழுதப்பட்டிருக்குது, நம்முடைய வீட்டில் அவர் மகிமையை பெருக பண்ணுகிறாராம். பாருங்க, இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரு 1000 மடங்கு. ரெபெக்கால அவருடைய சகோதரர் வாழ்த்தினாரு, கோடா கொடியா பெருவாய்க. நீ பாருங்க, யூதர்கள் எங்க இருந்தாலும் அவங்க அவ்வளவு பிளெஸிங்ஸா இருக்கிறாங்க. எங்க தேவனுடைய ஜனங்கள் உண்மையிலே தேவனுக்கு பிரியமா வாழக்கூடியவங்க, எங்க இருந்தாலும் அவங்களும் பிளெஸிங்ஸா இருக்கிறாங்க. நீங்க பாக்குறீங்க, நாங்களும் பார்க்கிறோம். ஆகவேதான் சொல்றேன், நம்முடைய தேவன் வர்த்திக்க பண்ணுகிற தேவன், பெருக பண்ணுகிற தேவன், ஆசீர்வதிக்கிற தேவன். நீங்க புதிய ஏற்பாட்டில் பாருங்க, எத்தனையோ உதாரணங்கள் உண்டு. பார்த்தீங்களா, அவன் பாருங்க, கொர்நேலியும் அவன் தன்னுடைய வீட்டில் ஊழியக்காரரை கூப்பிடுறாரு, ஊழியக்காரர் வந்து பிளஸ் பண்றாரு, எல்லாருக்கும் அன்று அபிஷேகத்தை கொடுக்குறாரு, வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. எசேக்கியா சொல்றாரு, மந்தை பெருகிறது போல மனுஷரை பெருக பண்ணுவார். நம்ம தேவன் பெருக பண்ணுகிற தேவன். நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்க தேவனுடைய வசனத்தை கேட்டு தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து தேவன் உங்களை எங்க உட்கார சொல்றாங்க உட்கார்ந்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாவே அவர் வாக்கு மாறவே செய்யாது. உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் உங்களை வர்த்திக்க பண்ணணும்னா ஆபிரகாமை போல அவருக்கு கீழ்ப்படிந்து அவர் உங்களுக்கு என்ன செய்ய சொல்றாரோ அதை செய்யுங்க. ஈசாக்கை போல நீங்க என்ன செய்யுங்க, ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து கடினமா நீங்க என்ன செய்யுங்க, உழையுங்க. யாக்கோபை போல தேவ சமூகத்தில் என்னோட கூட போராடி நீங்க நிச்சயங்க ஜெபம் பண்ணுங்க. யோபுவை போல எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி உண்மையை தான் பேசுங்க. தப்பித்தர கூட இருதயத்தோட பாவம் செய்யக்கூடாது. அதுபோல பாருங்க, எசேக்கியேல் கூறுகிற பிரகாரமாக அவனை போல உங்களுக்கு ஒரு லைஃப் ஸ்டைல் இருந்ததுன்னு சொன்னா உங்க வாழ்க்கையில உங்க நிமித்தமா உங்க சபை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். மந்தை பெருகிறது போல மனுஷனை பெருக செய்வார். உங்களுடைய வாழ்க்கையில அவர் உங்களை பெருக செய்யணும்னு சொன்னா மெய்யாகவே பரிசுத்தவங்களுடைய வாழ்க்கையை நோக்கி பாருங்க. உங்க சபையில இருக்கக்கூடிய டெவலப்மெண்டான நல்ல விசுவாசிகளுடைய வாழ்க்கையை நீங்க நோக்கி பாருங்க. எல்லாற்றுக்கும் மேலாக ஆண்டவர் நோக்கி பாருங்க. ஆண்டவர் உங்களை வர்த்திக்க பண்ணுவார், பெருக பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். இல்லை மாற்று கருத்தே கிடையாது. எங்களை ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தாவே, இந்த வார்த்தையில கிட்ட ஒவ்வொரு ஜனங்களையும் ஆசீர்வதிப்பீராக, வர்த்திக்க பண்ணுவீராக.
மந்தை பெருகிறது போல அவர்கள் வாழ்க்கையில எல்லாம் பெருக நீர் உதவி செய்வராக. ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோபுக்கு ஆண்டவரை முற்பிதாக்களுக்கு இருந்த எல்லா நல்ல திவ்ய சுபாவங்களையும் இவர்களுக்கு கொடுப்பீராக. கர்த்தருடைய ஆவியானவர் இவர்களை சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.